Morning. Good morning. ஒரு நாள் ஒரு மனிதன் ஏதோ ஒரு வேலையை செய்யணும்னு அவன் முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அவன் என்னென்னோ பண்ணி பார்த்தான். அது வெற்றி தரவில்லை. வந்து சோர்வாக ஆயிட்டு ஒரு மரத்தடியில் கீழே படுத்துட்டு இருந்தான். படுத்துட்டு என்னடா நம்ம அந்த வேலையை நம்மளால் முடிக்க முடியலையே ரொம்ப கவலைப்பட்டு இருந்தான். ரொம்ப சோர்ந்து போயிட்டான். பரவாயில்ல, நம்ம அதை வேலை என்னால் செய்ய முடியலையன்ட்டு அவன் ஃபீல் பண்ணிக்கின்னு அப்படியே மரத்தடிக்கு படுத்துன்னு மரத்தை பார்த்துன்னு யோசனை தான். அப்போது அங்கே ஒரு சிலந்தி அந்த மரத்தில் ஒரு வீடு கட்டி கொண்டு இருந்தது. அந்த மரத்தில் கிளைகள் ஆடி நின்றுச்சு. அந்த சிலந்தி தனக்குன்னு ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அது எங்கேருந்து அப்படி 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 திருப்ப அப்படி இப்படி இப்படி கட்டினே இருந்துச்சு. கட்டினே வந்துச்சு. காற்று வந்துச்சு. காற்று வந்தோடனே இந்த கிளைகளெல்லாம் எப்படி அப்படி அசைந்த போது அது கட்டின வீடெல்லாம் பிரிஞ்சு போச்சு. அது திருப்பம் கீழே மேலே போயிட்டு மறுபடியும் மேலே வந்து மறுபடியும் இப்படி அப்படி 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 கட்டின்னு எல்லாம் முடிக்கிற சமயத்தில் மறுபடியும் காற்று. அது கவலைப்படல. மறுபடியும் அது வேறு டைரெக்ஷனில் வீடு கட்ட ஆரம்பிச்சிச்சு. கட்டினே போச்சு. மறுபடியும் அதே நிலைமை. காற்று ஆடி நின்றுச்சு. ஜோராக காற்று வந்துச்சு. இந்த வேப்ப அந்த எட்டுக்கால் பூச்சி இல்லை சிலந்தியில் அந்த வீடு கட்டின வீடு திரும்ப பிஞ்சு போச்சு. இவன் பார்த்துக்கினே இருக்கான். எங்கேயோ கவனிச்சுன்னு தான். அப்புறம் அந்த அந்த சிலந்தி வீடு கட்டினுக்கிறத கண்ணில் பட்டுச்சு அவனுக்கு. என்ன சின்ன முறை கட்டிச்சிருந்து காற்று வந்து 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 அதை கழிச்சிடுச்சுன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டுன்னு அதை திரும்ப பார்த்துனே இருந்தான். அந்த சிலந்தி சோர்வடையலை. மீண்டும் அதை வேறு வழிகளெல்லாம் கையாண்டு அதை கொஞ்சம் கட்டி முடிச்சுட்டு அதை போய்ட்டு உக்காந்துக்கிச்சு. சட்டையில் உக்காந்துக்கிச்சு. வீடு கட்டியாச்சு. மறுபடியும் காற்று வந்துச்சு. அந்த வீடு ஒன்றும் ஆகலை. அந்த வெப்பு ஒன்றும் கெட்டு போடல, பிஞ்சு போடல. ஏன்னா அந்த அளவுக்கு அது அதனுடைய யோசனையெல்லாம் மாற்றி அது பியாத மாதிரி, அது காற்றுல அந்த வீடு அழியாத மாதிரி கெட்டியாக கட்டிட்டு அது அழகாக உக்காந்துக்கின்னு என்ஜாய் பண்ணிடுச்சு. அதை பார்த்தோன்னா இவனுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்தது. இவ்வளோ இன்னல்கள் வந்தோம், அது சோர்வடையாமல் அந்த வீடை கட்டிட்டு என்ன அழகாக உட்காந்துச்சு பாரு. அதுவே அப்படி இப்போ முயற்சி எடுத்து அந்த சோர்வடையாமல் அந்த வீடை கட்டி அது எப்படி உட்காந்துச்சு. ஏன் நம்மளும் அது மாதிரி பண்ணக்கூடாது?
பார்க்கலாம். என்ன ட்ரபிள் வந்தாலும் என்ன இடைஞ்சல் வந்தாலும் அதை சமாளிக்கலாம் சொல்லிட்டு அவன் எழுந்து போயிட்டு அவனுடைய வேலையை 4 முறை பல முறை செய்து அந்த வெற்றி அடைஞ்சிட்டான். பார்த்தீங்களா? அந்த சிலந்தி மூலிமா அவன் ஒரு அறிவை பெற்றான். அதனால் நம்ம சோர்வடையக்கூடாது. நம்ம கால் வச்சோடனே தோல்வி அடையலாம், பல முறை தோல்வி அடையலாம். நம்ம அதுக்கெல்லாம் முயற்சி சோர்ந்து போகாமல் நம்ம வேலையை தொடர்ந்து செய்தாக்கா அந்த சிலந்திய மாதிரி நம்ம வெற்றி பெறலாம். ஓகே, சிறுகதை. இது வெறும் கதை அல்ல, சம்பவம், நிகழ்ச்சி. ஓகே, உடன்பிறப்புகளே, நாமும் நமது வேலைகளை சோர்வடையாமல் செய்வோம், வெற்றி பெறுவோம். வணக்கம்.